அனைவருக்கும் வணக்கம். ஒரு துளி ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது, குழந்தைகள் நமக்கு சில நேரங்கள் ஆன்மீக அர்த்தத்தை போதிக்குங்க, அதுவும் உயர்ந்த அர்த்தத்தை கூட போதிக்கும். எப்படி? என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் பையன் பேனா பென்சில் போடுற ஒரு டப்பா கேட்டான். நான் ஏற்கனவே ஒரு டப்பா இருக்குடா, அந்த டப்பா யூஸ் பண்ணதுக்கப்புறம் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் குழந்தைகளோட இயல்பு பாருங்கள், 2-3 நாளுக்கு பிறகு அந்த புது டப்பாவை யூஸ் பண்ணுங்கிற ஆர்வத்தில் என்கிட்ட வந்து அதே மாதிரி கேட்டான். அப்போ நான் சத்தம் போட்டேன், நான் ஏற்கனவே சொல்லி தான் வாங்கி கொடுத்தேன், திரும்ப இதை மாதிரி பண்ணாத அப்படின்னு. உடனே அதுக்கு அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா நீ எனக்கு வாங்கி கொடுத்துட்ட, இனிமேல் இது என் பொருள் தானே, நான் அதை எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம் தானே, அப்படி மறந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டு கொடுன்னு ஓடிட்டான். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, சஸ்ட்டு கோவம் வந்துச்சு. ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்த்தா அவன் சொன்னது கரெக்டு. ஆமாங்க, ஆன்மீகத்தோட உயர்ந்த அர்த்தமும் இதைத்தான் போதிக்குது. ஒரு பொருளை நாம் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தோம்னா அது அவங்களுடையது. இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்ல வரேன், மிக உயர்ந்த விலை மதிப்புமிக்க பைக்கை வாங்கி கொடுத்துட்டு அதை நீ எப்படி வேணால் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிற தவிர நம்ம செஞ்சிடக்கூடாது. எடுத்துக்காட்டாக, உறவினர்களுக்கு நம்ம சில நேரங்களில் ஒரு வண்ண உடையோ அல்லது அழகிய பரிசு பொருளோ வாங்கி கொடுக்குறோன்னு வைங்க. அதை நாம் என்ன நினைப்போம், வாங்கி கொடுத்துட்டு மறக்க மாட்டோம். நாம் நினைக்கிற ஃபங்க்ஷனில் அவங்க அதை கட்டிட்டு வராங்களா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்துட்டு இருப்போம். இதே சில நேரங்கள் நம்ம கேட்டுருவோம், செஞ்சுருவோம். நான் எப்போ வாங்கி கொடுத்தேன், நீ இன்னும் கெட்டியாக பார்க்கும் அப்படின்னு நம்ம கேட்போம். அதே மாதிரி நான் வாங்கி கொடுக்கும்போது இந்த பொருள் எப்படி இருந்துச்சு, நீ இப்போ இதை எப்படி வச்சுருக்க அப்படின்னு நம்ம கேட்டுருவோம். அப்படி கேட்டால் நம்ம வாங்கி கொடுத்ததுக்கான அர்த்தமே இல்லை. எனவே இந்த தவறை நம்ம செய்ய வேண்டாம். எப்போ நாம் ஒரு பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அப்பொழுதிருந்தே அது அவங்களுடையது என்று மட்டுமே எண்ண வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தின் உயர்ந்த அர்த்தமாகும். நாளை இது போல் மற்றும் ஒரு ஆன்மீகத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.